ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, எங்கள் வீட்டில் இன்றைக்கி மீன் தொட்டியை வந்து எங்கள் மாமா க்ளீன் பண்ணுறாங்க, அதை பார்க்கலாம். எங்கள் மாமா இப்போ பைப்பில் இருக்காங்க. தண்ணி வரும்போதே தான் அந்த ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா செஞ்சுக்கலாம். இப்போ வந்து அந்த மீன் தொட்டியில் வந்து அந்த தொட்டியை வந்து இப்போ கழுவிட்டு இருக்காங்க. காலையே எனக்கும் மாமாவுக்கும் சண்டை வந்துடுச்சு. பாப்பாவுக்கு சளி பிடிச்சிருக்கிறதுனால அதுக்கு மருந்து போடலை. மருந்தெல்லாம் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கஷாயம் அந்த மாதிரி ஊற்றலை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போட்டுட்டாங்க. அதனால தான் ரொம்ப கோபத்தில் மீன் தொட்டியை கழுவிட்டு இருக்காங்க. இது வந்து அதோட டாப்பு, அந்த மீன் தொட்டி மேலே ஒரு டாப்பு மூடுற மாதிரி இருக்குல்ல, அது கேப், அதுதான் அது வந்து மோட்ரு ஒயரு. அந்த மோட்ரு ஒயர்னால் அந்த உள்ளே பொறிய தண்ணி வரும்ல, அந்த ஒயர் அது இந்த மீன் தொட்டி கழுவி ரொம்ப நாளாக ஆகுதுங்கிறதுனால ஹோல்ஸு ஒழுங்காக இருந்தாலும் தண்ணி மோட்ரு ஓடும், அதனால் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து இப்போ வந்து கழுவிட்டு இருக்கிறது வந்து அது உள்ளே போடுற அந்த கல், அந்த கலவாராக்குமே அந்த கல் இருக்குது. முன்னாடி புதுசில் அதில் நிறைய செடியெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். இப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் வாங்கி வைக்கலை. ஏன்னா ஃபிஷ்ஷு வந்து சுற்றி வர்றதுக்கு இதாக இருக்கிறதுக்கு வந்து இடம் பத்தாமல் இருந்ததுனால அதெல்லாம் நாங்கள் செட் பண்ணலை. வெறும் கல் மட்டும் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இங்கே தான் வந்து அந்த மீன் தொட்டி இங்கே தான் இருந்துச்சு. கபோர்டில் தான் வச்சுருக்கோம். வேறு எங்கேயும் வைக்கிற மாதிரி இடம் இல்லை. கீழே வச்சா பாப்பா தள்ளிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வச்சுருக்கோம். அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மீன் தொட்டி எடுத்துன்னு வச்சுட்டு அதில் தண்ணியெல்லாம் ஒரு அளவுக்கு ஊற்றி கொண்டு வந்து இங்கேயே வச்சாச்சு. வச்சுட்டு உள்ளே தண்ணி ஊற்றும் போது கல்லெல்லாம் நவுந்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. பின்னாடி இருக்க லைட் வந்து நாங்களே செட் பண்ணிட்டோம். கடலை கட்டுறதுக்கு 200 300 சொன்னாங்க. அதனால் மாமாவே செட் பண்ணிட்டாங்க. செட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்ற போகிறாங்க. இப்போ ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு, தண்ணி ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க, அதனால் ஃபுல்லாக தண்ணி ஊற்றுறாங்க. முன்னாடிலாம் நிறைய இருக்கும் ஃபிஷ்ஷு. இப்போ வந்து அதில் எல்லாம் இறந்ததுனால திரும்பி வாங்கியும் விட முடியல. மாமா ஃப்ரீயாக வீட்டில் இல்லைங்கிறதுனால விட முடியல. ஃபுல்லாக தண்ணி ஊற்றி முடித்ததும் அதோட கேப்பு மேலே வைக்கிற மூடுவோம்ல, அந்த மூடி எடுத்து செட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒயரெல்லாம் அந்த மோட்ரு ஒயரை செட் பண்ணிவிட்டு வைக்க போகிறாங்க. அவ்வளோதான். மோட்ரு ஒயர் வந்து செட் பண்ணிட்டாங்க. செட் பண்ணிவிட்டு மீன் தொட்டிக்கு மூடியும் போட்டாச்சு. போட்டுட்டு லைட்டு போட்டுன்னு மோட்டரை போட்டுருவாங்க. லைட் போட்டு மோட்ரு போட்டுட்டு அதுக்கு தேனியும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அப்படி போட்டுட்ருக்கும் போது பெரிய பொண்ணு வந்து அப்பாட்ட என்னமோ சொல்லிகிட்டு இருந்தா. அவ்வளோ தூக்கிட்டு போயிட்டு அப்படியே ஃபிஷ்ஷையும் காமிச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு பெரிய வேலையை முடிஞ்சிடுச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வாய்ஸ் கொடுத்துருக்கேன். யாரும் வந்து கிண்டல் பண்ணிடாதீங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.